மழை வரும் அதில் நனைவோமே ஒரு காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு பார்வைக்குள் இரு தூக்கம் குழு குழுப்பைகள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனமதைதான் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாமல் விரும்பிட்டு நெருங்கி வேண்டும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி ஓகே, கொடுத்து விட்டு இருக்கா ஒரு சாங் ஒன்று படிக்க சொல்லி எங்கிட்ட ஒரு கட்டாயம். ஹாய், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே, 19 வயசு 14வது பர்த்டேக்கு தொடங்கினாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வரோம். ஓகே, அப்போ ஒவ்வொரு வருஷமுமே வேறு ஒரு ஆக்கள் தான் கிஃப்ட்டும் கொடுத்து விடுறாங்க. அப்போ இந்த வருஷம் யார் கொடுத்துருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்கள தவிர மாமா பெரியம்மா ஒருத்தர் பேர் சொல்லுங்க, பேர் சொன்னால் ஈஸியாக இருக்குங்களா? போன முறை யார் யார் கொடுத்து விடுவாங்க? ஓகே, அப்போ இந்த முறை கொடுத்துருக்க மாட்டோம் இல்லையா? சரி ஓகே, என்னங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு. ஓகே, என்னால் A-level எக்ஸாம் போகுது அப்படியா? நீங்களாம் தான் தொடங்குது. அப்போ அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, பெருசாக செய்ய மாட்டோம், சிம்பிளாக தான் செய்வோம், போகிறதுன்னு டக்குன்னு கொடுத்துட்டு வரதுன்னு நிறைய பேர் நிற்கிறாங்களே. ஓகே ஓகே, அப்போ உங்களுக்கான அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோமா? ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்துருக்கு. ஆனால் யார் கொடுத்து விட்டது? க்ளூவா? ஃபாரின்னா என்ன முறை? லோக்கல் இல்லை, அந்த சைடெல்லாம் எனக்கு சொல்லி விடலையே. 2 சைட்லேயும் காமனாக தான். ஓ, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னவர் சின்னல உங்களை தூக்கி வளர்த்த ஒரு ஆளுன்னு சொல்லி அப்படி சொன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேன். இல்லை, அண்ணா முறையெல்லாம் பெறாது, சொந்தத்தில் வேற ஒரு முறை தான் பெறும். என்ன முறைன்னு சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. மாமாவா? என்ன பெயர்? எந்த இடம், எந்த நாடு? துபாய் இல்லையா? இல்லை, வேற எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? சரி, நான் அடுத்த கிஃப்டை தானே அதை பார்க்குறோம். இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குமென்று. யார்கிட்ட எனக்கு கூடுதலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க யாரா இருக்குமென்னு சொல்லி? ஒன்றும் சொல்ல இல்லை, அதான் சொல்லாம வர்றது சர்ப்ரைஸ் கிஃப்ட். சொல்லி வந்தா எப்படி? சரி, இது ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் உடையக்கூடிய பொருள் கொஞ்சம் வடியா பிடிச்சோண்டு. எடுங்க வெளியில எடுங்க, பார்த்து விழுந்துடாம. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி ஓகே, கூடுதலா யார சொல்றீங்க? ஃபைனலா ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். அம்மாட சைடு என்ன பேர் சொன்னீங்க? அந்த அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு அம்மாட சைட்ல. வேற யாரும் இல்லை. ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் கொடுப்போம். இது என்ன இருக்கும்? கெஸ் பண்ணி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும், கூடுதலாக டெய்லி கூட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதுவும் இங்கே நான் கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஹேண்ட்பேக்காக இல்லை, அழகு சாதன பொருள்னு சொல்லுங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ எக்ஸாமுக்கு எந்த முறை வெற்றி தானோ? அப்போ பெரிய பார்ட்டி ஒன்று இருக்கு வேணா.
போன முறை ஓயிலே சொல்லி அடிச்ச நீங்க இன்னும் ரிசல்ட் தான். அது ஓட வேணும். அதே கான்ஃபிடென்ட்டோட இருங்க. இந்த முறையும் சொல்லி இதுதான் வருமென்னு அந்த கான்ஃபிடென்ட்டோடய செய்யுங்க. முடிச்சா சொல்லலாம் தானே, அது எக்ஸாம் முடிஞ்சல. எழுதி முடிஞ்சோன்னா தெரியுமே. நான் ஓகே பேக்கெட்டை கிழிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகே, கொடுத்து விட்டு இருக்கா ஒரு சாங் ஒன்று படிக்க சொல்லி எங்கள்கிட்ட ஒரு கட்டாயம். நான் இந்த முறை சொல்லல, அவரே விருப்பப்பட்டு இந்த முறை மாமாவுக்காக ஒரு ஆசையா சாங் ஒன்று கேட்டு. ஓ மாமா தான் என்ன மாமாவுக்கு ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா? மாமாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷலா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நோடிங்க. ஃபுல் டைமே நாங்க எங்களுக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா அப்புறம் எல்லாரும் கோவிச்சிருவாங்க. அவங்களுக்கு பர்த்டே கொஞ்சம் டைம் தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஸோ டக்குன்னு ஒரு பாட்டை படிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டீங்கன்னா கதம் கதம். உங்களோட வாய்ஸை கேட்கறதுக்கு பாருங்க இவ்வளோ வேற ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு. வேற வேற அம்மா பியூட்டியா வர மாதிரி இருக்கு. ஒரு பார்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பைகள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டில் இறங்கி வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் நாடுக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க ஒரு பன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்க என் கண்மகளின் கண்கள் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் தானே எங்குகிறேன். ஓகே, நல்லா தான் ஒரு பாட்டு. ஆனா இதோட உங்களோட சர்ப்ரைஸ் முடியே இல்லை. இதுக்கு பிறகு இவரை விட இன்னொரு ஆளுங்க சர்ப்ரைஸ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஓகே, அவர் அனுப்பின கிஃப்ட்கள் கொஞ்சம் இருக்குது. அப்ப அந்த பர்சன் இது இவ்வளோ உங்களோட மாமா தான். இவ்வளோ மாமாட்ட சைட்ல இவ்வளோ மாமா தான். இப்ப ஓகே, ஆனா இப்ப இன்னொரு ஆளும் அனுப்பியிருக்காரு கிஃப்ட். மாமாவுக்கு நீங்க என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஓகே, அப்ப அவருக்கு நீங்க என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? Thank you so much. எக்ஸ்பெக்ட் பண்ணால ரப்பே மறுபுறம் வேற ஏதாவது அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணால. ஓகே.